ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வைரலாக பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளாக வரப்போகுது. அன்று என்ன தமிழ் மாதம்னு பார்த்தீங்கன்னா, குரோதி ஆண்டுடைய 7வது மாதமான ஐப்பசியுடைய கடைசி 29ஆம் நாள். அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்று வெள்ளிக்கிழமையாக வருது. அன்று வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது. பௌர்ணமி மற்ற மாதங்களில் விட ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஐப்பசி பௌர்ணமியில் நிலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூமிக்கு அருகில் வரும். அதனால் கிரகங்களிடையே பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கர தாக்கம் ஏற்படும். அந்த தாக்கங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ணுவேன். அதனால் வீடியோ தனுசு ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. கடவுள் முன்னாடி கதறி நடந்தாலும் விதிப்படி நடக்க வேண்டியது என்னமோ நடந்தே தீரும். அதற்கு காரணம் என்னன்னா, கிரகநிலைகளுடைய அமைப்பு தான். எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையுமே நாம் பார்க்குறோம். அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, அது நவக்கிரகங்கள் பொறுத்து தான் நமக்கு இருக்குது. எல்லா நாளுமே நமக்கு ஒரே மாதிரியாகவும் இருக்காது, ஒரே மாதிரியாகவும் இருக்கிறது வேற மாதிரியும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நவக்கிரகங்களுடைய மாற்றங்கள் தான். சரி, இப்போ வாங்க ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐப்பசி பௌர்ணமிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அந்த தனி சிறப்பை ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும். அதனால ஐப்பசி பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பை ஷேர் பண்றேன். முதல்ல ஐப்பசி பௌர்ணமிக்கான தனி சிறப்பை இந்த வீடியோல தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஐப்பசி பௌர்ணமி நாளில் யார் ஒருவர் சிவனை தரிசிக்கிறாங்களோ, அதாவது சிவனை தரிசிக்கிறாங்களோ, அவங்களுக்கு சொர்க்கத்திற்கு போகும் வர சோறு தடையே இல்லாமல் கிடைக்கும். இதுதான் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு உண்டான சிறப்பு. இன்றுதான் அந்த சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளோடு முழு பொழிவோடு தோன்றினார். அதனால தான் ஐப்பசி பௌர்ணமி மற்ற பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது என்று சொல்லப்படுது. ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு மிக நெருக்கமாக அதிக பொழிவோடு தோன்றுவார். மேலும் திங்கள் முடி சூடியவர்களுக்கு மதிமுழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாளில் இதனால் ஐப்பசி பௌர்ணமியில் சிறப்பு வழிபாடு செய்யப்படுது. மேலும் நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி. இதனால் இந்த அரிசியை வைத்து ஈசனுக்கு இந்த நாளில் அன்ன அபிஷேகமானது செய்யப்படுது. இந்த அன்ன அபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்து உணவை சாப்பிட்டால் அன்னதோஷம், அன்னத்வாதோஷம் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கும். அப்புறம் அன்னம் பர பிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவித்து நாம் இந்த வழிபாடு இந்த நாளில் ஒவ்வொரு வருடமும் செய்கிறோம். உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம் தான். கல்லினுள் வாழக்கூடிய தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரக்கூடிய உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவளிப்பது ஈசன். அதனால் அன்னத்தை பற்றி அகமன்னோ இந்த மாதிரி சாம வேதத்தில் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறார் என்பதே இதனுடைய நோக்கம். அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை. உயிர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவை உண்பதற்கான இறையும் படைத்தருள் இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஒவ்வொரு வருட ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் சிவனுக்கு அன்ன அபிஷேகமானது செய்யப்படுது. இதுதாங்க இந்த ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பு. மற்ற பௌர்ணமி காட்டிலும் ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்புக்கு காரணமே இந்த அன்ன அபிஷேகம் தான். இவ்வளோ நேரம் ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பு பார்த்தோம். இப்போ இந்த பௌர்ணமிக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்க போகிறோம். கிரகநிலைகளால் தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் தனுசு ராசி மூலம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உதவுவதில் முன்னிலை வகிக்கக்கூடிய குணம் கொண்ட உங்களுக்கு இந்த ஒரு ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு யோகங்கள் இருக்குது.
இதுவரை இருந்த நெருக்கடி எல்லாம் இந்த டைம் உங்களை விட்டு விலகும். உங்கள் ராசிநாதன் இடத்துல வக்ரம் அடைந்திருக்கிறதுனால குடும்பத்தில் இனி நிம்மதி உண்டாகும். பிள்ளைகளால் பெருமையானது ஏற்படும். அப்புறம் பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர் விலகுவாங்க. 3வது இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இனி உங்கள் முயற்சியெல்லாம் வெற்றியாகும். உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். பொருளாதார வரவு திருப்தி தரும். விலகி சென்ற உறவினர் உங்களை தேடி வருவாங்க. வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் வரவு திருப்தி தரும். இந்த டைம் சில நெருக்கடி ஏற்படும். விவசாயிகள் உங்களுடைய முயற்சியில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் தொழில் இருப்பவங்க இந்த டைம் கவனமாக செயல்பட வேண்டும். மாணவர்கள் யோகமாக இருக்க கண்டிப்பாக படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தினா இன்னும் முன்னேற முடியும். வாழ்க்கை துணையோடு இருந்த நெருக்கடி விலகும். லாபம் உண்டாகும். ஆக மொத்தம் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இப்படி தான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, விநாயகருக்கு அருங்குமுள் மாலை சாத்தி வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் நன்மை உண்டாகும். அடுத்து பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதிலையும் பிறருக்கு வழிகாட்டுதலும் முதன்மையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு யோகமானதாக இருக்கும். இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி எல்லாமே விலக ஆரம்பிக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் உங்களுக்கு இந்த டைம் யோக பலனை வழங்கிட இருக்கிறதுனால பல வகையில் உங்களுக்கு வரவு உண்டாகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். பொன்பொருள் புதிய வாகனம் உங்களுக்கு சேரும். ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவீங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் அரசு வழி முயற்சி லாபத்தை உண்டாக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். அனுமதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டாகும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு திறமைக்கேற்ற முன்னேற்றம் ஊதிய உயர்வு கிடைக்கும். விவசாயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாழ்க்கை துணையை இந்த டைம் உங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவியாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு இந்த டைம் படிப்பில் அக்கறையும் ரொம்ப முக்கியம். அலட்சியம் இல்லாமல் செயல்படணும். இந்த நேரத்தில் படிப்பில் கவனம் செலுத்துவது மட்டும்தான் உங்களோட வேலையாக இருக்கணும். அதனால் படிப்பில் கவனம் செலுத்துங்க. பூரட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா பலம் உண்டாகுங்க. அடுத்து உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிறருக்கு வழிகாட்டக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி அதிர்ஷ்டமாக இருக்கும். இதுவரை உங்களிருந்த நெருக்கடி எல்லாமே விலக ஆரம்பிக்கும். லாபஸ்தானத்தில் உங்கள் பாக்கியாதிபதி சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால அரசு வழி முயற்சியெல்லாம் ஆதாயத்தை ஏற்படுத்தும். சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு விருப்பம் பூர்த்தியாகும். இந்த டைம் அதிர்ஷ்டகாரகனுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதனால் பொன்பொருள் சேர்க்கை, புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். 3வது இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இனி நீங்கள் தொட்டது எல்லாமே துளங்கும். எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே சரியாகும். செயல்களில் இருந்த தடை விலகும். உடல்நிலை முன்னேற்றம் அடையும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. வாழ்க்கை துணை உங்கள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வாங்க. பிள்ளைகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உறவினரிடம் இருந்த மனக்கசப்பை விலகும். எதிர்பார்ப்பை எதிர்பார்த்தபடி பூர்த்தியாகி சந்தோஷம் அடைவீங்க. மாணவர்கள் கூட இந்த டைம் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்தினீங்கன்னா நல்லது. ஆக மொத்தம் தனுசு ராசி உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இப்படி தான் இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல் பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பௌர்ணமியில் சூரிய நமஸ்காரம் செய்யணும். இதை செய்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் நிறைய நன்மை உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமி பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாள்களை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மகர ராசிக்காரர்களுக்கு பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற தகவலோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.